principal, vice principal, in charges, co-teachers, குணவர்கள் வேண்டாம். நடுவர் அவர்களுக்கு பல்மா இது நினைக்கிறேன் என்ன தலைப்புன்னு அருமையா பேசுறாரு அலாவுதீன் சார். என்ன அருமையா பேசுறாரு, துணிவு துணிவு துணிவுன்னு சொல்லிட்டு அருமையா பேசிட்டு கடைசியில் அவரு நான் பணிவா வேண்டாம்னு சொல்லிட்டேன் சார் அப்படின்னு சொன்னாங்க. இதாங்க சொல்றது நியூஸ்ல துணிவா பேசிட்டு பழிஞ்சு போயிட்டார். அப்போதான் நமக்கு என்ன கிடைக்கும், அடுத்த கட்டம் ஜாப் கண்டினியூ ஆகும். என்ன அருமையா பேசினாங்க பாம்பா நடுவரையா கீழே பாம்பு வந்து அப்படியே பயந்துருவான். அவரு பார்க்காத பாம்பா வலிய பார்த்து பயப்படுற நீங்களே பாம்பு தூக்கி எடுத்துருவாங்க. எங்க பக்கம் ஒரு மலை பாம்பே இருக்குது. இவங்களை பார்த்தாக்கா ஒரு பாடம் தான் நேரம். பார்த்தாலே பச்சை முகம் பாலும் படியும் முகம். இவங்களை பார்த்தா அப்படிதான் இவங்களை பார்த்தாக்கா துணிவா இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க ஒருத்தர் துணிவா பேசுற மாதிரி இருக்கிறாங்க. மொத்தம் குழந்தைங்க. இவங்க ஸ்கூலுக்கு வரும்போது இன்டர்வியூக்கு தான் வந்திருப்பாங்க. இவ்வளவு துணிவா பேசுறாங்கல்ல, இன்டர்வியூக்கு வந்தாங்களே ஸ்கூலுக்கு, இன்டர்வியூ துணிச்சலாக வந்துருக்கணும். அவங்க ஒரு சாக் பீஸ் எடுத்து தான் இன்டர்வியூ எடுக்கணும். எனக்கு சாக் பீஸ் அலர்ஜி, அதனால என்ன வேண்டாம் தூக்கி வைங்க. அடுத்து பிளாக் போர்டு, ஐயோ ஸ்மார்ட் போர்டு இல்லைங்க, துணிவா கேட்க வேண்டியது தானே. எனக்கு ஸ்மார்ட் போர்டு இருந்தால் தான் நான் வந்து கிளாஸ் எடுப்பேன் அப்படின்னு. ஏன்னா பணிவு ஸ்கூல்ல என்ன மெட்டீரியல்ஸ் இருக்குதோ அதை வச்சுதான் நம்ம என்ன பண்ணோம், பணிவோடு ஸ்கூல்ல நடத்திட்டு போகணும். அப்படின்றதுனால தான் நீங்க என்ன பண்றோம், எல்லாருமே கண்டினியூ பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு உலகம் முழுவதுமே ஜாதி பெருமையும் தன் பெருமையும் மத பெருமையும் கலவரங்களையும் உண்டு பண்ணிட்டு இருக்க ஒரே விஷயம் என்ன சொல்லுவாங்க, துணிவு தான். இந்த துணிவால தான் இன்னைக்கு உலகமே அமைதியா இல்லாம பல பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாம இன்னைக்கு போர் கொடுத்துட்டு இருக்காங்க. காசால இருக்குதுங்க, குழந்தைங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கு. அந்த இடத்துலயும் பணியும் பொறுமையும் இருந்திருந்தால் எவ்வளவு உயிர்கள் காப்பாற்றிருக்காங்க. அவ்வளவோ இருக்குங்க, குடும்பத்துல இருக்குங்க. அவங்க யார் சொன்னாங்க, துணிவோடு ஒரு கல்யாணம் பண்ணி பாருங்க. ஆமாங்க, நானும் துணிவோடு ஒரே ஒரு கல்யாணம் துணிவா இருந்துருன்னு சொல்லிட்டாங்க. என் ஃப்ரெண்ட் துணிவா இருக்கணும், இல்லையா அடைக்கிடுவாங்க நம்மள. நானும் துணிவோடு தான் இருக்கணும்னு என்ன பண்றேன், அவங்க துணிவோடு இருக்கு. அடுத்த சாம்பார் வச்சா வச்சுட்டுங்க, டிஃபன் எல்லாம் கட்டிட்டீங்களா, லஞ்ச் எல்லாம் கட்டியாச்சுங்க, அவ்வளவுதான். ஸ்கூலுக்கு வந்தாங்க, என்னது லெமன் சொல்றாங்க, வாயில்தாங்க வச்சேன். வயலும் ஏன்னா காய்கறி தான் நான் துணிவோடு பேசிட்டு வந்துருக்கேன். மறுநாள் தக்காளி சோறு, மறுநாள் தக்காளி சோறுல தக்காளி சோறுனா நமக்கு ரொம்ப பிடிக்குமே. எந்த கொடுத்தேன் சரவணன் சாருக்கு, அப்பம் சாருக்கு காரம் காரமா இருக்கு சார். காலையில ஒரு சின்ன பிரச்சனை சார் இல்லதான் சார். துணிவோடு இருந்ததுனால்தான் இவ்வளவு எனக்கு கிட்டத்தட்ட ஒரு கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷம் ஆயிருக்கும். 5 வருஷத்துக்கே இவ்வளவு கதறன்னு நடுவர் ஐயா அவர்கள் 10 வருஷமா கல்யாணம் நம்ம ஸ்கூல்லே செப்பரேட் பண்ணாரு. நான் நினைச்சு பார்த்தேன். அப்போ ஐயா யோசிக்கிறாரு, 10 வருஷத்துக்கே என்ன போட்டு தள்ளுறியே, கோல்டன் ஜூப்ளி போட்டாங்க சாம்பியன்ஸ் மனைவி கிட்ட பணிவா போனாதாங்க அடுத்த கட்டம் நமக்கு எல்லாமே நடக்கும். அதுக்குதான் எடுத்துக்காட்டு சொல்றது. ஓகேங்களா? அடுத்த கட்டம் ஒரே ஒரு கடைசியா சொல்லிக்கிறேங்க. இந்த பணிவு எனக்கு வந்தது மிக முக்கிய காரணம் என் குருநாதர் சுதாகர் சார் தான். ஏன் தெரியுங்களா, எனக்கு என் ஒய்ஃப் வந்து என்ன பண்ணாங்க, ஊருக்கு போயிட்டாங்க சண்டே. அடுத்த வாரம் நெக்ஸ்ட் வீக் மண்டே வந்து ஃபோன் பண்ணி வரலையாமான்னு கேட்கறாங்க. சண்டே தான் வந்தேன், இப்போ மண்டே தானே ஆகுது.
ஆகுது ஒரே நாள் கூப்பிடுவா அம்மா நீ போன வாரமா திங்கக்கிழமை ஆகுது ஒரே கஷ்டமாயிடுச்சு என்னடா இது பிரச்சனையா இருக்குது சுதாகர் சார் ஒரு போன் அடிக்கும் சாட்டர்டே ஈவினிங் ஒரு 6 மணிக்கு போன் பண்ணுவோம் சார் சுதாகர் சார் எங்க இருக்கீங்க சார் சொல்லுங்க சார் மாமியார் வீட்டுல தான் சார் இருக்கேன் சார் மாமியார் வீட்டு இருக்கீங்க ஆமா சார் சனிக்கிழமை ஈவினிங் 6:30 நான் மாமியார் வீட்டுக்கு அது திங்கக்கிழமை சுபசுதாஸ் இருக்குதுன்னு நீங்க கிளம்பி வீட்டுக்கு வந்து ஆனா போகும்போது சார் என் மனைவி இடது கையில தான் கூப்பிட்டு போவேன் இடது கையை முடிச்சு கூப்பிடுவேன் ஏன் சார் வலது கையில அவங்க ஏதாவது எடுத்துட்டு போவாங்க சார் அந்த அங்கிருந்து வரும்போது நம்ம வலது கையில தான் சார் கூப்பிட்டு வரோம் ஏன் சார் அங்கிருந்து எதுவுமே விட்டு வர மாட்டாங்க என் குருநாதரை பத்தி நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அங்கிருந்து தான் சார் ஒரு விஷயம் முடிஞ்சது இருக்கு ஓகேங்களா அடுத்த கட்டம் ஒண்ணுமே இல்லை சார் அடுத்தது சார் இவ்வளவு சொல்றீங்க சனி சாட்டர்டே எல்லாம் போயிட்டீங்க சண்டே எல்லாம் போயிட்டீங்க சார் தீபாவளிக்கு என்ன சார் பண்ணீங்க தீபாவளி பொங்கலுக்கு சார் தீபாவளி பொங்கலுக்கு அங்கதான் சார் இருக்கிறேன் நம்ம மாமியார் வீடு நம்ம வீடு மாதிரி சார் நம்ம மாமியாரு நம்ம அம்மா மாதிரி சார் மாமனாரு அப்பா மாதிரி சார் மச்சான் தம்பி மாதிரி சார் மச்சினிச்சி அச்சிக்கோ நம்ம நிறைய பார்த்துக்கோம் காஞ்சனா படமெல்லாம் பார்த்துப்போம் காஞ்சனா 1 காஞ்சனா 2 காஞ்சனா 3 காஞ்சனா 4 காஞ்சனா 4 நம்ம போயிட்டு எங்க சினிமா தியேட்டர்ல கதறமே மனுஷன் பிபி சார் 30 நாள் காஞ்சனா வரவே இந்த மாதிரி எல்லாம் பார்த்துருந்தேன் பரிவோடு நம்ம இருக்கணும்னா அடுத்த நம்ம லைஃப் நல்லா இருக்கும் ஹிட்லர்னாலே துணிவாதான் அவர் அழிவு நிறைய இருக்கு அதே போல டாக்டர் அப்துல் கலாம் இந்தியாவின் அப்துல் கலாம் பணிவால் இருந்ததால் தான் இன்னைக்கு இறந்தும் நம் மனதில் துணிவு என்பது அதிகாரத்திற்கு அழைத்து செல்லும் பணிவு என்பது இதயத்தோடு அன்பாக அழைத்து செல்லும் பணிவு இருந்தால்தான் டீச்சர்ஸ் இன்சார்ஜஸ் பணிவு இருந்தால்தான் பிபி சார் பிரின்சிபலுக்கு பணிவு இருந்தாதான் சேர்மன் சார் ஆக மொத்தத்துல ஒரு துணிவு என்பது சேர்மன் சார்னா பணிவு என்பது நம்ம எல்லோருமே நிகழ்வுகளை நகைச்சுவையாக இருக்கிறார் ரொம்ப அற்புதமாக பேசினாரு அதுக்கு எதிர்வாக வைத்த மிக சிறந்த பேச்சாளர் பாடகர் அறிவிப்பாளர் கல்வியாளர் அறிவு திரு வெங்கடேசன் அவர்களை